ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபிபி யூஎஸ்டி சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம கோர்ஸ் வந்து என்ன ப்ரைஸிங்கில் வந்து இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 999 தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து டிஸ்கார்ட் ஆக்சஸோட நம்ம கோர்ஸ் வேணும் அப்படின்னா 2999க்கு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. யாருக்காவது வேணும் அப்படின்னா என்னுடைய கான்டாக்டை வந்து நான் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஜிபிபி யூஎஸ்டி சார்ட்டை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இதை வந்து ஆல்ரெடி நம்ம ரெஃபரன்ஸ் சார்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து நம்ம டிஸ்கார்ட் கம்யூனிட்டிக்கு நான் வந்து என்னுடைய சார்ட்ஸை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுவேன் ரெஃபரன்ஸ்க்காக, நாட் ஆஸ் எ சிக்னல். ஸோ அது எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். டேட் பார்த்திங்கன்னா 29/12 சரிங்களா, 29/12 அதாவது போன வருஷம் சரிங்களா. எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 1:10 வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கு. பிப்ஸு பார்த்திங்கன்னா 214 பிப்ஸு, அதாவது 214 பிப்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. இது வந்து டார்கெட்டை ஹிட் பண்ணினதுக்கப்புறம் பார்க்குற சார்ட்டு. டார்கெட் ஹிட் பண்ணாததுக்கு முன்னாடி நான் எப்போ கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து பார்க்கலாம். டார்கெட் ஹிட் பண்ணாததுக்கு முன்னாடி நான் என்ன டேட்டில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 21/12, அதாவது டிசம்பர் 21 வந்து கொடுத்துருக்கேன். நியர்லி ஒரு 8 நாள் வந்து இது எடுத்துக்கிச்சு டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணுறதுக்கு. இதுதான் நான் வந்து கொடுத்த அந்த ரெஃபரன்ஸ் சார்ட் சரிங்களா. இந்த மாதிரி நான் வந்து கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணிடுவேன். கம்யூனிட்டி அவங்களுக்கு இது வந்து ஏற்றதாக இருந்தால், அவங்களுடைய அந்த ஒரு இது இருக்குல்லங்க, இது வந்து ஓகே சக்சீட் ஆகும் ஆகாது அப்படின்னு இருக்குல்ல, அது அவங்களுக்கு அவங்களுடைய ரூல்ஸ் எல்லாம் ஆக்சஸ் இருந்தால் அவங்க வந்து இதையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுதான் வந்து உண்மை. இதை வந்து நான் எப்படி எடுத்தேன் அப்படின்றத இப்போ நம்ம வந்து நம்ம சார்ட்டில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து ட்ரெண்டு தான் வந்து முக்கால்வாசி வேலை வந்து பார்க்கும். மீதி இருக்கிற ஒரு 10% தான் மற்ற லிக்விடிட்டி அது இது எல்லாமே சரிங்களா, என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு சரிங்களா. அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை ஒன்று தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை மட்டும்தான் நம்ம பண்ணணும். அப் ட்ரெண்டில் நம்ம வந்து செல் பண்ணக்கூடாது. செல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போய்க்கணும். ஸோ இப்போ வந்து ட்ரெண்டு நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆர்டர் பிளாக்ஸை வந்து மார்க் பண்ணிடலாம். நல்ல ஒரு மேசிவான ஒரு மூவ் இருக்குது இங்கே, நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும். வால்யூம் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ வால்யூம் நல்லா இருக்கிறதுனால நம்ம இந்த ஆர்டர் பிளாக்கை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ஆர்டர் பிளாக் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விக் ஆர்டர் பிளாக் நம்ம வந்து தாராளமாக சொல்லலாம் சரிங்களா. இந்த விக் ஆர்டர் பிளாக்கை நம்ம சொல்லலாம். பாடி டு விக் எடுத்துக்கிட்டோம்னா கூட ஓகே தான். ஸோ இந்த 2 ஆர்டர் பிளாக் நம்ம சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். எந்த ஆர்டர் பிளாக் வந்து மார்க்கெட் டேப் பண்ணி நமக்கு சிஹெச் சின்ன டைம் ஃப்ரேம் வந்து கொடுத்துச்சுனாலே நம்ம வந்து தாராளமாக எடுக்கலாம். இந்த இடத்துல நமக்கு ஒரு சிஹெச் ஹேப்பனிங். நீங்கள் சின்ன ஒரு டைம் ஃப்ரேமில் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து தாராளமாக நம்மளுடைய என்ட்ரியை வந்து ப்ளேஸ் பண்ணலாம் சரிங்களா. இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு இது நம்மளுடைய ஸ்டாப் லாஸ், இது நம்மளுடைய டேக் ப்ராஃபிட் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அவ்வளோதான், நமக்கு வந்து இப்போ டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. 1:8 அப்படின்றது நிறைய பேர் வந்து அந்த ஈஸ்ட்ரூ அப்படின்ற கணக்கு என்ன அப்படின்னு வந்து ப்ரைவேட்டில் கேட்டிருந்தீங்க. அந்த 1:2 அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவு ரிஸ்க் எடுக்கிறோமோ அதுலேருந்து 8 மடங்கு. அப்போ இது 1 மடங்கு ரிஸ்க் அப்படின்னா இது 8 மடங்கு லாபம். அதை தான் நம்ம வந்து 1:8, 1:7, 1:6 அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நீங்கள் இங்கே தட்டினீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இடத்துல வந்து 8.33 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்மால் டைம் ஃப்ரேமில் நீங்கள் போகிறப்போ இன்னும் உங்களுக்கு வந்து ரிஸ்க் ரிவார்டு வந்து அதிகமாகும். நான் உங்களுக்கு ஆன்லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நான் சின்ன டைம் ஃப்ரேம் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணல. நீங்கள் சின்ன டைம் ஃப்ரேமில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது இன்னும் அதிகமாகவே உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ தாராளமாக கொடுக்கும். ஓகேங்களா, ஓகே டன். இன்னொரு தடவை நான் வந்து சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோர்ஸ் ஜஸ்ட் 999 தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு கோர்ஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்மளுடைய டிஸ்கார்ட் ஆக்சஸோடு இருக்கிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2999 தான் வந்து சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ யாருக்காவது வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.